ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜூஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாங்க வெள்ளை பூசணி ஜூஸ். நான் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க எனக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை பூசணியோட ஜூஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் கிடச்சி நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி வெள்ளை பூசணியை ஜூஸ் அடித்து அப்படியே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. சரி, அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணி என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே பார்த்தா தான் தெரியுது, வெள்ளை பூசணியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. கொஞ்சம் நஞ்சமாக இருக்குது. டயபெட்டிஸ்க்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த வெள்ளை பூசணி ஜூஸை. அதுவும் எப்போ குடிக்கணும் அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை குடித்தோம் அப்படின்னா நமக்கு டயபெட்டிஸ்க்கு கண்ட்ரோலாக வச்சுக்கோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி, செல்கள் புத்துணர்ச்சி பெறும். அதுக்கப்புறம் நம்ம உடம்புல தேவையில்லாமல் சின்ன சின்ன கட்டிகள்லாம் வளரும்ல, அதெல்லாம் வளராமல் தடுக்கிறதும் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ்க்கு ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணுது இது. அதான் என்னென்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் ஒர்க் போயிட்டு ரொம்ப டென்ஷனாக வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வெள்ளை பூசணி ஜூஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹார்ட் அட்டாக், அதுக்கப்புறம் புற்றுநோய் உருவாகிறது, இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்துன்னு கூட சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மலிவாக கிடைக்குது அப்படிங்கிறனால இதை பற்றி நம்ம யாரும் தெரிஞ்சுக்காமே இருந்திருக்கோம். ஆனால் இந்த வெள்ளை பூசணியில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் தெரிய வருது. அதனால் எல்லோரும் இதை சும்மா நம்ம குழம்பு வச்சு அப்படி இப்படி சாப்பிட்றத விட இதை எப்படி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்பவே ஈஸியான மெத்தட் தாங்க. ஒரு வெள்ளை பூசணி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிங்க. ஒரு கிளாஸ் ஜூஸ்க்குங்கிறதுனால ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா தோலெல்லாம் நீக்கி அந்த விதையோடு சேர்த்து போடணும். விதை தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்படியே அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. நல்லா அடிச்சுட்டு வந்ததும் அப்படியே ஒரு கிளாஸ்க்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு ஜூஸ் மாதிரி வந்துடுது. இதில் லைட்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நம்ம நார்மலாக இந்த வெள்ளரிக்காயெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது டேஸ்ட்டு. வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை இந்த ஜூஸு. அதனால் இதை நல்லா இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்கும். ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா அந்த தண்ணி தாகமும் தணிஞ்சிருது நமக்கு. ஸோ நான் இப்போ தான் இந்த ஜூஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தான் நான் ட்ரை பண்ணேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நம்ம அதிகமாக எல்லோரும் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, கண் ரொம்பவே பாதிக்கப்படுது. அதுக்கும் இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. கண் நோய்க்கெல்லாம் ஒரு சிறந்த மருந்து இந்த வெள்ளை பூசணின்னு சொல்கிறாங்க. நம்ம வெள்ளை பூசணி அடிக்கடி நம்ம கண்ணில் படுது, நம்ம அடிக்கடி சாம்பார்லாம் போடுறோம். ஆனால் இதை ஜூஸாக குடிக்கிறனால இவ்வளோ நன்மைகள் இருக்கான்னு சொல்லி இது வரைக்கும் தெரியாமலே போயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணாமையே இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போவே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஒரு டம்ளர் காலையில் எந்திரிச்சதும் குடிச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லது. முக்கியமாக வெயிட் லாஸுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் வெயிட் லாஸ்க்கு இதை குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே வெயிட் லாஸ் ஆகுங்க. ஏன்னா இதில் தண்ணிச்சத்து அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே உதவுது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேறு ஏதாச்சும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.